வீடு கட்டுபவர்கள் முதலில் படிக்கட்டு அமைக்கக்கூடிய அமைப்பு சரியாக அமைத்து விட்டால் பிற்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காது. படி என்பது நாம் உயர்ந்து செல்லக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடியது. படி என்றாலே நாம் அடுத்தடுத்து படிநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையாகும். ஆகையால் ஒரு வீட்டில் படிக்கட்டு கரெக்டாக சரியான முறையில் அமைத்து விட்டால் அந்த வீட்டில் எப்பவுமே ஏற்றத்தன்மை கொடுக்கும். ஆனால் அதே படிக்கட்டை சில பேர் வடக்கு பார்த்து ஏறும்படி அமைத்து விட்டால் தவறு. கிழக்கு பார்த்து அந்த படிக்கட்டு அமைத்து விட்டாலும் தவறு. வடக்கும் கிழக்கும் படிக்கட்டு என்பது அமைக்கக்கூடாது. இந்த மாதிரி அமைந்து விட்டால் அந்த குடும்பத்தில் தடைகள், தாமதைகள், குடும்ப பிரிவினையை சந்திக்க வேண்டி வரும். அந்த குடும்பத்தில் உள்ள கணவனோ மனைவியோ உடல் ரீதியான பாதிப்புகள் உருவாகிவிடும். ஆகையால் துர்மரணங்களை சொல்லக்கூடியது இந்த வடக்கும் கிழக்கு பகுதியில் படிக்கட்டுகள் அமைத்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நிறைய விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். கடன் சுமை என்பது கூடுதலாக இருக்கும். மன நிம்மதி, மன சஞ்சலம், நிறைவான தூக்கம் என்பது இருக்காது. அப்ப வடக்கும் கிழக்கும் பகுதியில் நாம் படிக்கட்டு என்பது அமைக்கக்கூடாது. இதை நீங்கள் வீடு கட்டுபவர்களாகட்டும் இல்லை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களாகட்டும் நீங்கள் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் வாழக்கூடிய அனைவருமே சுபமாக சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை என்றால் படிக்கட்டுகள் நல்ல விதமான அமைப்பில் நல்ல திசையில் இருந்தால் படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி கொண்டு மேலே செல்வீர்கள் என்பது ஐயமில்லை. நன்றி.